கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி யோசுவா 1ஆம் அதிகாரம், அதில் 9ஆம் வசனம். யோசுவா 1:9 அதில் பின்பகுதி. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளாகிய உங்களுடனே நீங்க போற இடம் எல்லா இடத்திலும் கர்த்தராகிய தேவன் உங்களுடன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடன் டிராவல் பண்ணுகிறார். உங்களுடனே வாசம் பண்ணுகிற தேவன் உங்களுடனே இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இது யோசுவாக்கு சொன்ன காரியம் மட்டும் கிடையாது. உங்கள் இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளாகிய தேவனை விசுவாசிக்கிற அனைவருக்கும் தேவன் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம். நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். எதுக்கு உங்களுடனே இருக்கிறார்? உங்களை நீங்க கீழே வந்துகிட்டே இருப்பீங்க, தூக்கி தூக்கி விடுவதற்காகவா? அதற்கு ஒரு காரியமா இருக்கலாம், அதுவும் ஒரு காரியமா இருக்கலாம், இல்லைன்னு இல்லை. ஆனாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையான காரியங்களில் நீங்க ஈடுபட போகிறீர்கள். பேர் சொல்லி அழைத்த தேவன் உங்களை கொண்டு உலகத்தை கலக்க போகிறார். உலகத்துக்கு ஒளியாக உங்களை பயன்படுத்த போகிறார். உலகத்துக்கு உப்பாக உங்களை பயன்படுத்த போகிறார். அதனால்தான் யோசுவா மோசே விட்ட காரியத்தை யோசுவா தான் முடிச்சாரு. அவ்வளோ இஸ்ரேல் மக்களை வெளியே கொண்டாந்த யோசுவா கானான் தேசத்துக்கு மோசே கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. அது தேவனுடைய ஒரு கோபமா இருக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம போக தேவையில்லை. ஆனால் அந்த ஊழியக்காரர் விட்ட காரியத்தை எடுத்து நடத்தியது யோசுவா. அதே போலதான் இன்றைக்கு அநேக ஊழியக்காரங்க உலகத்தில் இருக்காங்க. அவங்க நிறைய காரியங்களை விட்டு நமக்கு முன்னால் விட்டு சென்றிருக்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள் தேவனிடத்தை போயிட்டு சேர்ந்துட்டாங்க. அப்ப அந்த காரியத்தை எடுத்து செய்வதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். அழைத்த தேவன் உங்களை எக்யூப் பண்ணி இருக்கிறார், உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். தகுதிப்படுத்தது மட்டும் இல்லாம உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்ப தேவ நாமம் உங்கள் மூலமாக வெளிப்பட போகிறது. ஆனால் தான் யோசுவாட்ட அன்னைக்கு சொன்ன அதே தேவன் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்க போகிற மேலமெல்லாம் உன் கர்த்தராகிய உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அதற்கு முன்னால் லேசா பார்ப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் விட்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. அப்ப நீங்க பயன்படுத்திட்டீங்களா? என் வாழ்க்கை என்ன போகிறதோ, இந்த ஓய்வு நாள் அன்று நான் என்ன செய்ய போயிடணும், இந்த வாரத்தில் நான் என்ன நடக்க போகுது எனக்கு அப்படின்னு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறோமா? அந்த ஓய்வு நாள் என்று தேவன் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஆகிய நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். எதுக்கு பயப்படுற? திகையாதே, நான் உனக்கு வழிகாட்டுவேன். கலங்காதே, நான் உனக்குள்ளே இருக்கிறேனே. பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்தி திடப்படுத்தி உன் மூலமாக அநேக காரியங்கள் செய்ய போகிறேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரங்க நீங்கள். தேவனால் தெரிந்து மகிமைக்கு தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக நடப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நீங்க. தேவன் உங்களை சும்மா பேர் சொல்லி அழைக்கலே. தேவன் உங்களை சும்மா அவர் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கவில்லை. உலக தோற்றத்துக்கு முன்னாலே உங்களை பேரிட்டு அழைத்த தேவன் எதுக்காகனா அவரது காரியங்களை நீங்க பூமியில செய்வதற்காக. பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே உலாவினார். அந்த தேவன் வானத்திலிருந்து இறங்கி நம்மளோட உலாவினார், நமது பாவங்களுக்காக மரித்தார். ஆனால் தான் அதை தீர்க்க தரிசனமாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதீங்க, திகையாதே, கலங்காதீங்க, நான் உங்களுடன் இருக்கிறேன். நம்மளுடன் வாசம் பண்ணுவதற்காக வந்த தேவன், நமக்காக ரத்த சிந்தி மரித்த தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவதற்கு ஆசைப்படுகிறார். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனே, நான் முழுமையாக உம்மடத்தை சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே, நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த மாட்டவரே அப்படின்னு இன்றைய தினத்தை ஓய்வு நாள் என்று ஒரு முடிவெடுப்போம். தேவனே, நான் நீ வாழ்வது உமக்காக ஆண்டவரே, நீ வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் பவுல் சொன்னது போல நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். தேவன் அந்த முடிவை கேட்க ஆசைப்படுகிறார். தேவன் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் தான் சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் அதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளாகி நீங்கள் செல்லும் இடம் என்ன இடமா இருந்தாலும் சரி, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்கள் ரட்சிப்பின் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களை வழி நடத்துவார். அதை மட்டும் விசுவாசிப்போம். அநேக இடங்களுக்கு சாட்சியாக நீங்க போக போறீங்க. ஆமேன். ஜெபிப்போம். அதிக மனுஷன் அன்பின் பரலோபிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களுடனே இருப்பேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். நாங்கள் போகும் இடமெல்லாம் நீர் எங்களுடன் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதற்காக நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கணுமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஏஸ்தாப்னே குடும்பத்தில் உள்ள வேலை பார்ப்பவர்களை உங்களுக்கு தெரிகிறோமாப்பா. அவர் உம்மத்து நாமத்துக்கு மகிமையான சாட்சியாக அவர் வேலை பார்க்கும் இடத்திலே அவர்கள் நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதன் மூலமாக உமது நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வழி நடக்குமாப்பா, ஆசீர்வதிக்கணுமாப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.